ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டாம் ஆஃப் ஃபாலின் காட்ஸ் சீசன் 1 எபிசோட் 7. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் இன்னும் புது அனிமி சீரிஸ் போட முடியும். அண்ட் புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை என்னென்னு புரியும். லைக் போட்டிங்கன்ற நம்பிக்கையில் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இனி நம்ம பார்க்க போகிறது டாம் ஆஃப் ஃபாலின் காட்ஸ் சீசன் 1 எபிசோட் 7. கதையோட தொடக்கத்தில் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜாங் என்ன சொல்கிறான்னா, உன்னோட பவர் போனதுக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை எப்படியாவது ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு வழியும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. கூட இந்த பிரின்சஸ் ஜூ, நான் லைப்ரரிக்கு போகிறேன், நீ அவான்னு கூட கூட்டிகிட்டு போக. நான் அந்த லைப்ரரியே ரொம்ப பெருசாக தான் இருக்கு, ஏன் இவ்வளோ கேண்டில் ஏற்றி வச்சிருக்கீங்க? தீப்பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குல்ல? ஹீரோ சொல்கிறான். நம்ம ஜூவும், ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், ஆல்ரெடி ஒரு தடவை நடந்திருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்தது. இந்த விபத்தில் ஒரு வயசான பெரியவர் இறந்துட்டாரு. நிலந்து லேட் நைட் ஆனாலே இந்த லைப்ரரிக்குள்ள வித்தியாசமா என்னென்னமோ நடக்குது. இந்த பெரியவரோட ஆன்மா எல்லாரையும் தாக்குது. இந்த மாதிரி பிரின்சஸ் ஜூ சொல்லிட்டு போகும்போதே நம்ம கைப்புலலாம் பயத்திலே நடுங்குறான். ஆனா திரும்பி பேனு பிரின்சஸ் பயம்புத்துறா. என்ன நீ குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, நீ ரொம்ப போரிங்கா இருக்க, நான் வெளியே போறேன், இந்த சைடு தான் ஓல்டு புக் இருக்கு போன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் போயிடுறா. அண்ட் நம்ம ஹீரோவும் உள்ள இருக்கிற புக் எல்லாத்தையும் நோண்டி பார்த்துட்டு இருக்க இருட்டவே ஆரம்பிச்சிடுது. திடீர்னு பார்த்தா எரியிற கேண்டில் ஆஃப் ஆகுது. புக்கெல்லாம் தானா ஒன்னா கீழே விழ இப்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே மேல இருந்து ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா இசான பீஸ் ஒன்று பார்த்து தூங்கிட்டு இருக்கு. ஓ பெரியவரே, அங்க ஏன் பார்த்து தூங்கிட்டு இருக்க, இறங்கி கீழவான்னு ஹீரோ சொல்ல, ஒரு அப்படியே கீழே இறங்கி வந்து அவரோட ஃபேஸை திருப்ப அதை பார்த்த இவங்க பிச்சுக்கின்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சடனா பிரின்சஸ் டோரை ஓபன் பண்ண, என்னடா இவ்வளவு வேகமா ஓடியாரீங்க? அது யாரு? யோ ஓல்டு மாஸ்டர், ஏதோ அந்த ஏஷியன் மேப்பை எடுத்துட்டு போயிட்டேன், அதுக்கு போய் இன்னும் கோவமா இருக்கீங்களா? அப்படியே பிரின்சஸ் ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்றா. இவர் பேரு ஓல்டு மான்ஸ்டர், என்னோட டீச்சர் இவர் தான். அப்படியே நம்ம பிரின்சஸா அவருக்கு ஐஸ் வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவரா, நீ முதல்ல கொண்டு போன மேப்பை கொண்டு வா, அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த தேடி போன ஃபயர் லோட்டஸை கண்டுபிடிச்சியான்னு கேட்க, வச்சுவும் அட சொல்ல மறந்துட்டேனே, இவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். இந்த ஏன்ஷியன்ட் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணதால தான் எங்களுக்கு ஒழுங்கா வழி கிடைச்சிது, உனக்கு தான் நன்றி சொல்லணும். அதை கேட்டவொன்னே இவரா, அது 7000 வருஷம் பழமையான லாங்குவேஜ், அதை உன்னால ரீட் பண்ண முடியுதா? அப்படியே அவரு பிரின்சஸ் அந்த மேப்பை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பிடுறாரு. அண்ட் ஹீரோ கிட்ட, உனக்கு உண்மையிலேயே ஏஷியன் லாங்குவேஜ் மேலே ஆர்வம் இருந்ததுன்னா என் பின்னாடி வா. நம்ம ஹீரோவும் அப்படியே பின்னாடி போகிறான். அந்த ஆக்சுவல் உண்மையான லைப்ரரியே ஒரு கேவ் கடியில் தான் இருக்குது. ஹீரோக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு மினி வேர்ல்டு மாதிரியே இருக்கேன்னு. இங்கே ஏகப்பட்ட ஏஷியன் புக் இருக்குது, இதுக்கெல்லாம் விலை மதிப்பே கிடையாது. அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு புக்கை கொடுக்குறாரு. ஹீரோவாக அதை வாங்கி ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். டியான் 1 கான்டினென்ட் கல்டிவேஷன் லெவல் டிவிஷன். கல்டிவேஷனை 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சோடா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க, 2வது ஐஸ் அண்ட் ஏர், 3வது பீஸ்ட்டை டேம் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க, அண்ட் 4வது அவங்களோட ஓன் பாடி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பவரை கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க. இந்த மாதிரி இந்த புக்கில் போட்டுருக்குன்னு ஹீரோ சொல்ல, கேட்டவனே அவரா, இந்த ஏஷியன் கேரக்டர்ஸை அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா, இது ஒன்றும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெட்டர்ஸ் கிடையாது, இதுக்கு அடுத்தது வந்தது தான். பட் ஆனால் என்னால் இதையும் புரிஞ்சிக்க முடியுதுன்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். நம்ம ஹீரோ இந்த மாதிரி யோசிச்சுன்னு இருக்கும்போதே ஒரு சடனாக ஒரு அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோ அதுலேருந்து டாச் போட்டு தாவி போக ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கும் ஷாக்கு, இவரோட ஆரா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அவரா, உன்னோட பவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, இவ்வளோ சின்ன வயசுலேயே 3rd ஏர்லி ஸ்டேஜில் இருக்க, அது ஒன்றும் மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு சுலபமான விஷயம்லாம் கிடையாது. மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கே ஷாக்கு, இவருக்கு பூரா இதெல்லாம் தெரியுதுன்னு. ஹீரோவும் அப்படியே இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க, அவர் திரும்ப அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோவும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்க, சடனாக ஒரு அட்டாக் இவனை நோக்கி வர, சடனாக ஹீரோக்கு வேற வழி இல்லாமல் சைடில் இந்த புக்கை எடுத்து டிஃபெண்ட் பண்ண, அவர் அட்டாக் பண்ணுறத ஜஸ்ட் மித்தில் நிறுத்துறாரு. ஹீரோவும், ஓ இதுதான் விஷயமா, நீங்கள் சொன்னது உண்மைதான், இந்த ஏஷியன் புக்ஸுக்கெல்லாம் விலை மதிப்பே கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும்னு அங்கே இருக்கிற ஒவ்வொரு புக்கை எடுத்து தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப புக்கெலாம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு ஒன்றா கேட்ச் பண்ண, ஒரு கட்டத்தில் கடுப்பான பெருசு யூஷன் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹீரோவா அலேக்கா பிடிச்சிடுறாரு. பிடிச்சது மட்டும் இல்லாமல் உன்னோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது, உன்னோட போன்ஸ் அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் அவரோட பவரை. நான் ஒன்றும் உங்களோட ஆப்பனண்ட் கிடையாது, ஏன்னா இந்த இடத்துக்கு லிட்டில் பிரின்சஸ் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஹீரோ கேட்க, அவரா, நீ எனக்கு இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ண ஹெல்ப் பண்ணு, நீ யாருக்கும் தெரியாத உன்னோட பவரை மறைச்சிட்டு உள்ளே வந்ததை நான் சொல்ல மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது, அது உன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹீரோக்கும் அது நல்ல ஐடியா
தேவை போடுது. இங்க இருந்தோம்னா நிறைய புக்ஸ் இருக்கு, அதை படிச்சு டிமன்ஸ் அண்ட் காட்ஸ் அந்த கல்லறையை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணா மறுநாள் காலைல ஹீரோ வீட்டுல உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இடத்துக்கு யாரோ வரத சென்ஸ் பண்ணிடுறான். அட நம்ம பிரின்சஸ் தான். ஹீரோவும் என்ன பார்க்க இங்கெல்லாம் வந்துக்கிறேன்னு கேட்க பிரின்சஸும் இந்த ஓல்டு மாஸ்டர் சொல்லனா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன் இருந்தானே ஒரு பேஜை கொடுக்க நம்ம ஹீரோ ஒன்று கொடுக்குறான். இது நைட்டு வாங்கிட்டு வந்த பேஜை நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். நம்ம பிரின்சஸும் அந்த ஓல்டு மாஸ்டர் என்னதான் நினைக்கிறாரு. ஒரு டைமும் ஒரு பேஜை தான் அனுப்புறாரு. ஹீரோ அது நல்ல விஷயம்தான். ஒரு மொத்த புத்தகத்தையும் அனுப்புனா அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு பேஜை அனுப்புனா லீக் ஆனால் கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. நம்ம பிரின்சஸும் அந்த மாஸ்டர் உண்மையிலேயே ஜீனியஸ் தான். உனக்கும் இந்த ஏஷியன் புக் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் தானேன்னு கேட்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான். எனக்கு தெரிய வேண்டியதுலாம் காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தான். எனக்கு கடுப்பா இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு பிரின்சஸும் அங்கிருந்து கிளம்ப சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு ஹீரோ டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நாட்களும் இப்படியே போகுது. ஒரு பக்கம் டிரான்ஸ்லேட், இன்னொரு பக்கம் இவனுக்கு மெடிக்கல் ஹெல்த்தை ஹீல் பண்றதுக்கு மெடிசன் தராங்க. பட் ஆனா இவங்க கண்ணு முன்னாடி நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கான். அந்த கேவ்ல இருக்கிற லைப்ரரிக்குள்ள தான் இவனோட பவர்ஸே யூஸ் பண்றான். ஹீரோ கல்டிவேஷன்ல இருந்து பொறுமையா கண்ணம்பளிக்க அங்க வந்த ஓல்டு மாஸ்டர் பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரமாவே உடம்புக்குள்ள இருக்கிற ஹெவன்லி ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற போல சீக்கிரட்டா வச்சுக்கிட்டே உன்னோட பவர்ஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ற. இந்த புக்ல இருக்கிறத ட்ரைனிங் பண்ண, அது உனக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி புக்ஸை தராரு. ஹீரோ அதை வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ், ஆனா நான் ஏஷியன் லாங்குவேஜ் புக்கை படிக்கணும்னு தான் இங்க வந்தேனே. அப்புறம் முதல்ல நீ இதை முடி, இதுலயே நிறைய சீக்ரெட்டான ஸ்கில்ஸ்லாம் இருக்கு இந்த மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் சரி ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஏஷியன் புக் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா சொல்லுங்க, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிற மாதிரி நானும் பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல அவரும் அவர்கிட்ட இருந்த ஒரு புக்கை எடுத்து கொடுத்துட்டு இந்த ஒரு புக்கை மட்டும் நீ பண்ணி கொடு போதுன்றாரு. அப்படியே கட் பண்ணா பிரின்சஸை உள்ள விட மாட்டேங்கிறாங்க அவளோட ஃபாதரை மீட் பண்ண. இவெல்லாம் வேற வழி இல்லாம வெளியில நிலைய கத்திட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லணும். உங்களுக்கு தெரியாம வெளில போனது தப்பு தான். அதுக்காக உங்களோட பொண்ணை நீங்களே பார்க்காம இருப்பீங்களா? என்ன உள்ள விட மாட்டீங்கல்ல? சரி, அந்த சீமாலிங்கம் கூட பண்ண என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அதான் பிரின்சஸ் கத்துனாலும் உள்ள இருந்து ஒரு பதிலும் இல்ல. சரி இதை நானே பார்த்துக்கிறேன். பிரின்சஸ் அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த சைடு உள்ள கிங்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல. ஜாங் பக்கத்துல தான் இருக்கா. அவர் என்ன சொல்றாருன்னா ஜிம்மாவோட ஃபேமிலி கொஞ்சம் பவர்ஃபுல், ஸோ அவங்களுக்கு பிரின்சஸை மேரேஜ் பண்ணி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா சூ கிங்டம் பவர்ஃபுல்லா மாறும்ல, அதனால தான். அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா நான் கேள்விப்பட்டேன், என் காதுக்கு ஒரு விஷயம் வந்தது, அந்த சென்னான்றவங்க கூட பிரின்சஸ் கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்களாமே. கண்டிப்பா அந்த சிம்மா ஃபேமிலி இதனால டிசப்பாயிண்ட் ஆவாங்க. இதை கேட்டவுடனே நம்ம ஜாங்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தா இவங்க சொன்ன மாதிரியே பிரின்சஸும் நம்ம ஹீரோவும் ஒன்னா தான் இருக்காங்க. பிரின்சஸும் இந்த புக்லலாம் என்னதான் எழுதி இருக்கு, இதே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அப்படியே கையில வச்சு இந்த கைப்புள்ளிய ஹீரோ கிட்ட இருந்தா வச்சுக்கோன்னு கொடுக்க ஹீரோக்கே புரியல. என்ன நீ எப்பவுமே இவனை உன் கூட தான் வச்சிருப்ப, திடீர்னு வந்து என் கிட்ட கொடுக்குற என்னைய பார்த்துக்க சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வளர்ந்துட்டேன்ல, எனக்கு வேலை நிறைய இருக்கு, அதனாலதான் இவனை பார்த்துக்க முடியலன்னு உன்கிட்ட கொடுத்தேன். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக ஹீரோவும் தடுக்கிறான். என்னாச்சு, ஏன் உன் சோகமா இருக்க? அதான் பிரின்சஸ சொல்றா, சிட்டிக்கு வெளியில ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க, என்னை கேபிட்டல் விட்டு வெளியே போக கூடாது சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் இந்த கேபிட்டலை விட்டு ஒரே ஒரு தடவை தான் வெளியே போயிருக்கேன், அப்பதான் உன்னையும் மீட் பண்ணேன்னு சொல்றா. ஹீரோவும் உனக்கு வெளி உலகத்தை சுத்தி பார்க்க தானே பிடிக்கும், இந்த மாதிரி சொன்னோடனே அவ ஒரு மாதிரி ஆகுறா. இந்த வெளி உலகம் அதை நினைச்சு எந்த பயனும் இல்லை, இந்த ஹைட்டா இருக்கிற சுவரை தாண்டி என்னால வெளி உலகத்துக்கு வரவே முடியாது. நம்ம ஹீரோ சடனா அந்த உயரமான சுவர்லாம் வெளியே இல்லை, அது உன் மனசுக்குள்ள தான் இருக்கு, இதான் உன்னை கட்டுப்படுத்திக்கிற. நம்ம ஹீரோ டக்குன்னு பேச்ச மாத்தி இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் உனக்கு வரைஞ்சி காட்டுறேன். டேய் நீ ஏன் மலைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க, நீ என்னத்த பார்த்துருப்ப, சரி சரி ஒரு அழகான பூவை வர. அப்படியே கட் பண்ணா நம்ம பிரின்சஸ் சூவும் ஹீரோ வெளியே வர நம்ம ஜாங் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜாங் என்ன சொல்றான்னா நீ இந்த மாதிரி ஜங்னன் கூட நெருக்கமா இருக்கிறத நிறைய பேர் பாக்குறாங்க, தப்பா நினைப்பாங்க, இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதன்னு சொல்றா. அடுப்பான சூ, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு உரிமை கிடையாதா? ஜாங் அதெல்லாம் கேட்காம அதான் சின்ன பொண்ணு ஒன்னும் தெரியாம இருக்கா, உனக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்ல நம்ம சூ ஹீரோ கையை பிடிச்சி வலிச்சிட்டு போறா. ஜாங் கடுப்பாய் ஒரு நீடில் எடுத்து ஹீரோ மேல அட்டாக் பண்ண அந்த நீடில் வரத்த நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்காமயே சென்ஸ் பண்றான். பட் ஆனா அதை டிஃபெண்ட் பண்ணல. இதுக்காக அட்டாக் பண்ண நீ சூ கேட்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாது, அப்புறம் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு இவங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லிட்டு போறா. பிரின்சஸ் ஹீரோவை சமாளிக்கிறா. விடு அவ அப்படிலாம் கிடையாது, நல்ல பொண்ணு தானே. சரி நான் உனக்கு ஹெவன் அண்ட் எர்த் ஃபியூஷன் டெக்னிக்கை சொல்லி தரேன். இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி ஒவ்வொரு பேஜா கொடுக்குறாங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்க ஈவில் அகேன்ஸ்ட் த ஸ்கை ஜாயிஸ்ட் இந்த மாதிரி தெரியுது. என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த மாஸ்டர்? ஹீரோ
சொல்லவும் நீ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது தப்பு, அது ஒரு ஈவில் ஸ்கில், அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு இந்த மாதிரி சொல்லிட்டு போறான் நம்ம பிரின்சஸும். ஏய் உனக்கு வேணான்னு சொல்லி என் மாஸ்டர் பத்தி தப்பா பேசாத. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வெளியே போக கிளம்பிட்டு இருக்கான். எனக்கு இந்த இடத்துல காட்ஸ் அண்ட் டீமன்ஸை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, இதுக்கப்புறமா என்னால இருக்க முடியாது இங்க. உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ இங்கே யாருன்னு கைப்புள்ளி கிட்ட சொல்ல. நம்ம கைப்புள்ளியும் இல்ல நான் அப்படி சொல்லல, பிரின்சஸ் ஜூ என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க, அவங்கள கடைசியா ஒரு முறை பார்க்கணும்னு தோணுது, அதான். என்ன கடைசியா பார்க்கணுமான்னு ஹீரோ கேட்க அவங்களோட பொருள்லாம் அங்கேயே வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ கிளம்புறாங்க. அண்ட் அப்படியே இந்த எபிசோட முடியுது. ஒரு சில விஷயங்கள் குழப்பமா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த எபிசோட்ல கிளியர் ஆயிடும். அப்புறம் ஒரு சில விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஜூக்கு மேரேஜ்ல விருப்பமே இல்லை, நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்ப முடிவு பண்ணிட்டான். என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர் நண்பர்களே.